நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். எல்லா புஸ்தகத்திலையும் கடைசி புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். பைபிளில் கடைசி அதிகாரம், கடைசி புஸ்தகம் அது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுவோம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை கூட்ட மாட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இது எப்படின்னா நம்ம நினைப்போம், திறந்த வாசல் வச்சா எல்லாரும் நாய் பெய்யெல்லாம் உள்ள வந்துட்டு போகுமே. ஐயா வீட்டை திறந்து வச்சு பாருங்களேன், யார் வேணுமோ வருவாங்க, யார் வேணுமா, நம்ம அப்படி யோசிப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு சொன்னா, நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வாசல் நமக்கு முன்னாடி திறந்து வச்சது முக்கியம் கிடையாது, நாம என்டர் பண்ண உள்ள. வாசலை திறந்து வச்சுட்டு ஆசீர்வாதத்தெல்லாம் உள்ள வச்சிருக்கேன்பா வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொன்னா, திறந்து வைத்த தேவன் உண்மையுள்ளவர், அதுல நுழையிறதுக்கு நாம ஆயத்த மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இல்ல பாத்தீங்கன்னா, திறந்த வாசல் நம்ம நினைப்போம், வாசல் என்னன்னா வீட்டோட கதவு, வீட்டோட வாசல், இல்ல பரலோக வாசல், அப்படி நிறைய விஷயங்களை யோசிப்போம். ஆனால் இந்த வருடம், this year is year of opportunities. இந்த வருடம் திறந்த வாசல் சொல்றதை விட வாய்ப்புகளால் நிறைந்த வருடம். நிறைய வாய்ப்புகளை தேவன் நமக்கு தரப்போகிறார். நிறைய வாய்ப்புகள்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பை பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லுது, உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கேன்னு சொன்னல. திறந்த வாசல்ங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேட் எப்படி தான் பண்ணிக்கானா, ஓப்பன் டோர்ஸ்ங்கிறது பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எழுதியிருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூ. வாய்ப்புகளை உனக்கு தருகிறேன், வாய்ப்புகளை உனக்கு திறந்து வைக்கிறேன், இந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக்கொள். இந்த வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இது எந்த சபைக்கு தேவன் எழுதுகிறார்னா, 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா பிலதெல்பியா என்ற பட்டணத்துல ஒரு ஊர் பட்டணத்துக்குள்ள இருக்க சபைக்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவதூதன் மூலமாக எழுதி அனுப்புகிறார். அந்த தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதா. இந்த சொல்லுகிறவர் யாருன்னா, அவர் உன்னை திறக்கணும்னு நினைச்சாருன்னா அதை யாரும் பூட்ட முடியாது. உன்னை பூட்டிட்டாருன்னா அதை யாராலையும் திறக்க முடியாது. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் உங்கள் பாதைகளிலே வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது, முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் பெரிய சக்சஸ் கிடைச்சல்லாம போயிருக்குது, நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே தோல்வியில கூட முடிஞ்சிருக்குது, சில காரியம் சக்சஸ் ஆகும்னு நினைச்சது கூட தோல்வியில கூட முடிஞ்சிருக்கலாம், நீங்க தொடங்கின எல்லா காரியங்களும் நீங்க விட்டுட்டு பின்னாடி கூட வந்திருக்கலாம், இனிமேல் இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகளோடு கூட டிஸ்கண்டினியூ கூட பண்ணிருப்பீங்க, விட்டுட்டு கூட வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஒருவரும் திறக்க முடியாதபடிக்கு பூட்டி வச்சிருவேன், அதே மாதிரி ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு திறந்து வச்சிருக்கேன். அப்படின்னா சாத்தான் பூட்ட முடியாது, மனிதர்கள் பூட்ட முடியாது, சூழ்நிலைகள் பூட்ட முடியாது, உங்களுடைய இயலாமை கூட உங்களை பூட்டி வைக்க முடியாது. Even our inabilities cannot shut the door. தேவன் கதவை திறந்து வச்சிருக்கிறார். கதவை திறந்து வச்சிருக்கிறான்னு சொன்னா வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் வாய்ப்பு இந்த வருஷத்துல. ஆங்கிலத்தில் இப்படியாக மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இப்படியாக டிரான்ஸ்லேட் செய்திருக்காங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படின்னா, ஐ see what you have done. நீ என்ன செய்தாய் என்று நான் பார்த்திருக்கிறேன். Now see what I have done.
இப்ப பாருங்க நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாரு. அது என்ன தமிழ் எப்படி 8ஆம் வசனத்துல உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன பண்ணன்னு நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காம என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசனை முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். பிஹோல்ட், பிஹோல்ட்னா பாரு அப்படிங்கிற அர்த்தத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கு. அது சொல்றாரு, பாரு நீ என்ன பண்ணேன்னு பாரு, நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாரு. ரொம்ப சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். I have opened a door before you that no one can shut. முகத்தில் அடிச்ச மாதிரி யாரும் அடிச்சுட்டு போங்க. ஸ்லாம் செட்டுன்னா முகத்தில் அடிச்ச மாதிரி கதை அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிவாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் கதை அடிச்சுட்டு போக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் கதவை திறந்தால் அந்த கதவை அடைக்கிறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஒரு தசம்பாங்களை பற்றி மல்லிகால பேசும்போது, இது என்கிட்ட கொண்டா, நான் வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உண்மையில் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டேன் என்று என்ன சொல்லிச்சு பாரு. அப்படின்னா மேலே இந்த பலகடிகள் அடைக்கப்பட்டிருக்குது, நான் திறக்கிறேன். என்ன எப்படி திறப்பேன்னா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் திறந்தா கொள்ளளவு உனக்கு பத்தாது. நான் திறந்தா கொள்ளளவு உனக்கு பத்தாது. நான் கொடுக்க முடியாத கிடையாது. நான் கொடுக்க வல்லவர், கொடுத்து முடிக்க வல்லவர். ஆனா நான் கொடுக்கறத வச்சுக்கிறதுக்கு உனக்கு இடம் பத்தாது. கர்த்தர் கொடுக்கும்போது எப்படின்னா, அவர் இதை இப்படி கிள்ளி கொடுக்கறது கிடையாது, மொத்தமா தந்து விட்டுருவார். வனாந்தரத்துல சாப்பாடு வேணும்னு கேட்டா, ஏயா கறி வேணும் சாப்பிட கேட்டா, அவர் எப்படி கொடுக்குறாருன்னா ஒரு மாசத்துக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாரு. ராத்திரி மகள் காலையில கறி, மதியம் கறி, நைட்டு கறி, 3 வேளையும் 30 நாள் கறிச்சோறு சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு கொடுக்கும் போது எப்படின்னா, இந்தப்பா வாங்கிக்கோ, 4 கிலோ வாங்கி 4 கிலோ அப்படி கொடுக்க தெரியாது அவருக்கு. அவர் எப்படி கொடுக்குறவர்னு சொன்னா அள்ளி தூக்கி போட்டு போயிடுவார். கர்த்தர் என்னன்றா வரம்புக்கு உட்படாத தேவன். அதனால சொல்றாரு, நீ என்ன செஞ்சேன்னு பாரு, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாரு. ஒருத்தனாகிலும் இந்த ஸ்லாம் செட்னா கதவை டப்புன்னு அடைச்சிட்டு போயிடுவானே, அந்த மாதிரி அடைச்சிட்டு போற முடியாது. யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த். உனக்கு பலம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட். உனக்கு பலம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். யூ யூஸ்ட் வாட் யூ ஹேட் டு கீப் மை வேர்ட். நீ என்ன பண்ணனா, என் வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்ட. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை பிடிச்சுக்கிட்ட. வார்த்தையை பிடிச்சுக்கிறது முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால். இல்ல முக்கியம் என்னன்னா, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொண்டால் கதவு எப்படி திறக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திறக்கும். வாய்ப்புகள் வழிகள் எப்படியெல்லாம் திறக்கும்னா, இதுவரைக்கும் இந்த பாதையிலே போயிருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தர் அற்புதமா பாதையில் நடத்துவார், அதிசயமா நடத்துவார், பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படியோ யோசிச்சு ஆரம்பிக்கல. இந்த 2004 நிறைய பேர் என்ன நினைச்சுருவாங்கன்னா, ஒவ்வொரு புது வருஷத்துலையும் இந்த குறி சொல்றாங்க மாதிரி இந்த வருஷத்துல என்ன குறி சொல்லுவாங்க இல்லையா? இந்த வருஷத்துல என்ன சொல்லுவாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு ஊழியக்காரர் என்ன பண்ணணும், 4 வசனங்களை சொல்லணும். நீங்க அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம்னா, அப்பா இன்னைக்கு தான்ப்பா வந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு தான்ப்பா வசனம் கேட்ட மாதிரியே இருக்கு. மற்ற நாள்லாம் கட்டாமன்னு திட்டுறாங்க. இன்னைக்கு தான் வாக்குத்தத்தமாக வருது வாயில. இது வரைக்கும் இந்த வாயில நான் வாக்குத்தத்தை கேட்டதே இல்லை. ஆனால் நீங்க நல்லா வாக்குத்தத்தமா பேசுறாரு. தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னா, இந்த வருஷத்துக்கு பேசிட்டு மற்ற நாள்ல வேற மாதிரி பேசுறோம் இல்ல, அவர் வாக்கு மாறாத தேவன். இங்க சொல்லுகிறாரு, நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் சொல்றாரு, you used what you had to keep my word. நீ என்ன பழகிட்ட, என் வசனத்தை கை கொள்ள பழகிட்ட. you didn't deny me when times were rough. உனக்கு கடினமான சூழல் இருந்த போதும் என் நாமத்தை மட்டும் நீ மறுதலிக்கல, என்னை வெறுக்கல, என்னை விட்டுட்டு போயிடல, எனக்காக உறுதியாய் நின்றாய். ஆண்டவர் பேசுற வார்த்தையில இது தனிப்பட்ட மனிதர்களாகி நமக்கும், தனிப்பட்ட விதத்தில் எனக்கும், தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆலயத்திற்கும், தனிப்பட்ட விதத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த தனிப்பட்ட விதத்தில் இந்த வார்த்தைகளை கேட்க போகிற யாரா இருந்தாலும், கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியா இல்லை, உங்களோட கர்த்தர் இருக்கிறார், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். உனக்காக கதவை திறந்து வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இது ஓப்பன் டோர்ஸ்ங்கிற இடத்துல I will give you the opportunities. I have opened the opportunities to you. அப்படின்னா கர்த்தர் உனக்கு வாய்ப்புகளை திறந்து வைக்கிறார்.
வெறும் கதவை திறந்த கதவுன்னு என்ன மீனிங் நினைக்கிறீங்க? கதவுன்னா என்ன மீனிங் நினைக்கிறீங்க? கதவுன்னா கர்த்தர் வாழ்ந்து கதவை திறக்கிறார், பூமியில கதவை திறக்கிறார், அதை கதவை திறக்கிறார். கதவுகள் சொல்லும் போது அவர் கதவு என்று சொல்லும் போது இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா நான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா நல்ல கவனிக்காம, நான் எப்படிப்பட்டவர் சொல்றாருன்னா பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோல்களை உடையவரும். அப்படின்னா பூமியிலே அரசாளக்கூடிய தாவீது என்கிற ராஜாவினுடைய வம்சத்திலே வழியிலே பிறந்த ஆண்டவராக இயேசு, மாம்சத்தில் வந்த ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. தாவீதே தன்னை கர்த்தரை இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும்படி அவருக்கு மேலாக ஆண்டவராக இருக்கிறவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவர் சொல்லுகிறாரு, தாவீதுக்கு திறவுகோலை கொடுத்தேன், அந்த திறவுகோலை உடையவராக நான் இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாசலை திறக்கிறேன்னு சொன்னா ஒருவரும் பூட்ட முடியாத அளவுக்கு உனக்கு வாசலை திறக்கிறேன். அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்க? ஒரு டோரை திறந்து வச்சிருக்கிறாரு, அந்த டோருக்குள்ள போனா எல்லாமே கிடைக்கும். அப்படி அதை மீன் பண்ணி சொல்ற, உனக்காக வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். வாய்ப்புகள் ஏராளமாக கொடுக்க போறேன். This year is year of opportunities. வாய்ப்புகளால் நிறைந்த வருடம். நமக்கு நம்ம பாதையில எதை சந்திப்போம், எப்படி சந்திப்போம், யாரை சந்திப்போம், என்ன விட நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஒன்று நிச்சயமா தெரியும், கர்த்தர் இந்த வருடத்தில் நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகள் பற்றியும், ஒவ்வொரு பாதையிலும், ஒவ்வொரு மக்களை சந்திக்கும், ஒரு சூழலை சந்திக்கும் போது ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவன் கணம் பண்ண போகிறார். God is going to use every opportunities to turn into a blessing to us. நமக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளை கொடுக்கும் போதும் அந்த வாய்ப்புகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். ஆசீர்வாதம் வருமா வராதாங்கிற கேள்வி எல்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பாத்தீங்கன்னா இந்த பிலதெல்பியா சபை என்று சொல்லப்படும் போது அந்த சபையை பற்றி என்ன சொல்றாருன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சபையை பற்றி ஆண்டவர் மற்ற எல்லா சபைகளுக்கும் எழுதின கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயிலும் உன்னை குறித்து ஒரு வருத்தம் இருக்குது, நீ சரியில்லை, இதுல ஃபெயில் விட்ட, இது சரியில்லாம போச்சு, இதை சரிப்படுத்து, அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது, நம்முடைய சபைக்கு, இந்த 3G சபைக்கு கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, நீ பிலதெல்பியா சபையை போல கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற சபை. கர்த்தருடைய வசனம் அஸ்தி போறோம். என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். சபைக்கு சொல்றாரு, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், உனக்கு வாய்ப்புகளை திறந்து வைக்கிறேன். உங்களுக்கும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களாக உங்களுக்கும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக ஒவ்வொருவருக்கும் சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார். திறந்த வாசல், திறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார், சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். இந்த பிலதெல்பியா சபை எப்படி சபைன்னா பொறுமையான சபை. பொறுமைன்னா சொல்லுவாங்க, இது மாதிரி ஏன் அவ்வளவு பொறுமையா இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, பொறுமைக்கு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த மாதிரி இந்த பிலதெல்பியா சபை எப்படிப்பட்ட சபைனா பேஷண்ட் சர்ச். பேஷண்ட் சர்ச் ரொம்ப பொறுமையான சபை. பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல பாருங்க, தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். பொறுமையா எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் பற்றி கொண்டபடியினால் இந்த சபையை பற்றி சொல்றாரு. சபையினுடைய மேய்ப்பன் யாருக்கு எழுதுறாங்கன்னா, சபையினுடைய தூதனுக்கு, அப்படின்னா சபையினுடைய ஊழியனுக்கு அல்லது சபைக்கு, சபையுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. இந்த சபை எப்படிப்பட்ட சபைன்னா ரொம்ப பொறுமையான சபை. இந்த சபை எப்படி கம்பேர் பண்ணா, பெரிய சர்ச்சு கிடையாது. பிலதெல்பியா சபை இருக்கிறது சின்ன சர்ச்சு. இந்த மொத்தம் சொல்லப்பட்ட அத்தனை 7 சபைகளுக்கு எழுதுறாரு. அந்த 7 சபையிலும் பிலதெல்பியா சபை சின்ன சபை, பெரிய சபை கிடையாது, ஆனால் நல்ல சபை. பெரிய சபையா இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி கிடையாது, பெரிய சபை கிடையாது, ஆனால் நல்ல சபை. ரெண்டாவது, வல்லமை, அது ரொம்ப ஆளுகை செய்யக்கூடிய, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு சர்ச்சான்னு கேட்டனா, மற்ற இடங்களுக்கு போனா எங்க போனாலும் இந்த பேர் சொன்னா ரொம்ப எல்லாரும் பாப்புலரா தெரியும். அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலான, பாப்புலரான அல்லது ரொம்ப வல்லமையான ஒரு சபையான்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட வல்லமையான, இன்ஃப்ளூயன்ஷியலான, அதிகாரமிக்கதான சபை கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்மையுள்ள சபை, உண்மையுள்ள சபை. ஒரு பக்கம் நல்ல சபை, இன்னொரு பக்கம் உண்மையுள்ள சபை. எதுதான் வேணும் அப்படின்னா, எவ்வளவு நீங்க பெரிய குவான்டிட்டியில் இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பெரிய சர்ச்சா இருக்கீங்க முக்கியம் இல்லை, எவ்வளவு பெரிய ஜன திரளோடு இருக்கீங்க முக்கியம் இல்லை, நல்ல சபையா இருக்கணும், உண்மையுள்ள சபையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான்
தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணமான நன்மைகளை பெற முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுவோம், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறணும். அப்படின்னா பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் உண்மையா இருக்கணும். இங்க கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சபையை பற்றியதான சபையை குறித்து எழுதின வல்லுநர்கள் சொல்றாங்க, அது வந்து பெருசா பெரிய சர்ச்சுன்னு சொல்றது இல்லை, சின்ன சர்ச்சு தான், ஆனா நல்ல சர்ச்சு, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லான அல்லது வல்லமை மிக்க சபை அப்படி சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெரிய ஆள் பலம், பண பலம், பொருளாதார ரீதியில பின்தங்கின ஒரு சபை மாதிரி தான். ஃபினான்ஷியலா கொஞ்சம் பேக்ல, ஏன்னா கொஞ்சமான மக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சமா தான் வருமானம் வருது, அப்படி நிறைய விஷயங்கள் அந்த சபை கொஞ்சமா தான் இருக்குது. அந்த விசுவாசி எப்படின்னா கொஞ்சம் தான் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகாரம் மிக்கவள் அப்படி கிடையாது, ரொம்ப பலவீனமான, எப்படி சொல்லணும்னா குறைவான பலன் உள்ளவர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உறுதியை பற்றி கொண்டிருப்பவர்கள். இந்த சபையை பற்றி சொல்லணும் 3 விஷயங்கள் வரிசை சொல்லலாம். பெரிய சபை இல்லை, நல்ல சபை, பெருசு அதிகாரம் செலுத்துற எங்க போனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சபையானா இல்லை, ஆனால் உண்மையுள்ள சபை. அடுத்த சொல்ற விசுவாசிகள் குறைவான பலன் உள்ளவர்கள். உன்னுடைய சொல்றாரு, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் உள்ள சர்ச்சு கிடையாது, கொஞ்சம் பலன் இருக்கக்கூடிய சபை. ஆனாலும் அந்த சபை எப்படிப்பட்டதுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதியா இருக்கக்கூடிய சபை. சொல்றாரு, உறுதியா இருப்பதனால்தான் கர்த்தரை மறுதலிக்கவில்லை, கர்த்தரை மறுதலிக்கல. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய சவால்கள் வந்து போகும். நமக்கு எப்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ அப்பதான் தெரியும் நம்ம கூட யாரெல்லாம் நிக்கிறாங்க. யாரெல்லாம் தாக்கு பிடிச்சு நிக்கிறது இருக்குல்ல, யார் தாக்கு பிடிச்சு நிற்பாங்க, எல்லா சூழலையும் கர்த்தரோடு கூட யார் இசைந்து நிற்பாங்க, ஒரு இடத்துல எவ்வளவு உறுதியா நிற்பாங்கிறத அந்த பிரச்சனைகள் வரும்போது தெரியும். இந்த வருஷத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் பேசினார். என்ன பேசினாரு? இப்போ நீ காலாட்களோடு நான் ஓடும் போதே உன்னால முடியலன்னா குதிரையோட எப்படி ஓடுவேன்? குதிரையோட எப்படி ஓட முடியும்? இன்னைக்கு நடந்து போகிற மனுஷங்களோடைய உன்னால ஓட முடியலன்னா கர்த்தர் வந்து பெரிய கூட்டத்தோடு குதிரைகளோடு ஓடும்படியான ஒரு சூழல் உங்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது, ஒரு பலத்தோடு ஓடும்போது ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மீதியானியர் கையில் அடிமைகளா இருந்தார்கள். கிதியோன்ட்ட போய் சொல்றாரு, கிதியோனே நீ வா, உன்னை கூட்டு போய் அவனை ஜனங்களை ரசிக்க போறேன்னு. அவன் கிளம்பி போறான். போகும்போது பெரிய கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் வேணாம்ப்பா, பெரிய சைஸா இருக்கு, சைஸை கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கம்மி பண்ணி கஷ்டம் 300 பேரோட போறான். 30,000 பேருக்கு இருக்கு, 300 பேருக்கு 1% ஆட்களை கூட்டிட்டு போறான் யுத்தத்துக்கு. பாருங்க, ஒண்ணுமே இல்லாத, தெளிவில்லாத, தைரியம் இல்லாத பேதைகளும் பாவிகளும் போல இருக்க, அதாவது ரொம்ப தெளிவில்லாத ஆளுகள் கூட்டு போயிட்டு அவங்க வச்சு என்னதான் பாட முடியும்? பாட்டு தான் பாட முடியும். தீ வெட்டியை பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒன்றும் பண்ணல, கஷ்டவே எடுக்கல, ஒரு பாட்டு பாடி தீவெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய யுத்தத்தை ஜெயிச்சாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, சக்தி இல்லாதவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் சக்தி இல்லாதவர்கள் பார்க்கல, இவர்களை கொண்டு எதையும் செய்ய முடியும் பார்க்கிறார். நம்ம செலக்ஷன் வேற, கர்த்தருடைய செலக்ஷன் வேற. நாம பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கறதே இல்லை. அதனால சொல்றாரு, இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் எழுதும் போது நீ ரொம்ப வீக்கா இருக்கிற, ஆனா என் வார்த்தையில உறுதியா இருக்கிற. கர்த்தருடைய இந்த சபை கர்த்தருடைய அப்ரிசியேஷனை பெற்றுக்கொள்ளும். ஆனா நல்லா கவனிக்கணும், இது வீக்கா இருக்க வேண்டிய சபை கிடையாது. இது வீக்கா இருக்க வேண்டிய சபை கிடையாது. ஏன்னா தங்களை குறித்து இருக்கக்கூடிய நல்ல பெரிய அந்த மேன்மை, அந்த வல்லமை, அந்த ஆற்றலை குறித்ததான குறைவான மதிப்பீடுகள். ரெண்டாவது, நம்ம சூழ்நிலை மத்தியில எல்லாம் சவால்கள் மத்தியில நம்மளால நிக்க முடியுமா, செய்ய முடியுமாங்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில மட்டும் உறுதியா நிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில சொன்ன இல்லையா, நம்ம வாழ்க்கையில சவால்கள் வரும்போது எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு என்பதால பாத்தீங்கன்னா 30,000 பேர் ஆரம்பிச்சு 300 பேர்ல முடிச்சது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை வரும்போது எப்பா உயிருக்கு பயங்கரம் ஓடி போனோம், பெரிய கூட்டம் ஓடி போச்சு, 90% ஓடி போச்சு. மிச்சம் இருக்கிறது ஃபில்டர் பண்ணி 1% எடுத்தார். யோசிச்சு பாருங்க, சில சமயம் நம்ம ஆரம்பிக்கும் போது சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது ரஃபா இருக்கும், ரொம்ப ரஃபா இருக்கும். இதை வச்சு எங்கதான் வெறும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை இல்லை. அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிப்பார். அதுக்கு காலங்கள் சில சமயம் தாமதிக்கலாம். அதனால யோசிச்சு பாருங்க, இந்த சபை ஆரம்பிக்கும் போது
பிளைனாக ஆரம்பித்தோம், ஒரு ஆள் இல்லாமல். ஆராதனை முதல்ல ஒரு சின்ன பையன் உட்காந்து போகிறான், அவ்வளோதான். அதான் முதல் ஆராதனை. 10 வருஷமாச்சு. 10 வருஷமாக ஆலயம் நடக்குது. ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சில மரமெல்லாம் நட்டாங்கன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு வரைக்கும் கூட ஒன்றுமே தெரியாது, பெரிய பலனை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மரத்தில் பெருசாக இருக்கும். அது மாதிரி வச்ச உடனே முளைக்கக்கூடிய கலன் கொடுக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் இருக்குது. தாமதமாக கனி கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே சாரமேற்ற 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 பெரிய கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். இந்த வருஷத்தில் இந்த ஆரம்பிக்கும் போது மோரோட புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் நல்ல மக்கள். நீங்கள் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது, ஆனால் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கக்கூடியவர். அதே போல குறைவான பலம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தை இதுவரைக்கும் நீங்க மறுதளிச்சுட்டு இந்த இயேசு இல்லவே இல்லை அப்படின்ட்டு போயிடல. உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் நெருக்கங்கள். ஆங்கிலத்தை பத்தி அப்படிதான் இருக்கு. You didn't deny me when times were rough. ரொம்ப மோசமான நெருக்கமான சொல்ல என்னத்தை இயேசு அப்படின்னு போயிடல. கர்த்தருக்கு கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்றுகிறீர்கள் என்ன இருப்பீர்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு விதமா நீ நிக்கிறதுனால நான் கதவை திறந்து வைக்கப்பேன். நான் என்ன விதமா கதவை தருவேன்னா, இந்த வருஷத்துல கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறார். நிறைய அற்புதமான மாற்றங்களை செய்ய போகிறார். தேவன் ஒன்றை சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் சொல்லிட்டு மாத்திரம் விட்டுட்டார். யோபு எழுதின சரித்திரம், யோபுனுடைய சரித்திரம் 33வது அதிகாரம், யோபுவின் சரித்திரம் 33வது அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 33:14. பாருங்க, பக்கம் 662. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? திரும்ப வாசிக்கிற பாருங்க. தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை, சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா ஒரு முறை ஒன்ன சொல்லிட்டாருன்னா, நான் தெரியாம சொல்லிட்டேனோ, இப்போ இவங்களுக்கு போய் இந்த மாதிரி வாக்குத்தத்தமாக நான் கொடுத்தேன், இதை போல வேஸ்ட் பண்ணிட்டாங்களே. இல்லை, நம்ம கொஞ்சம் மாற்றிடலாம். பிளான் ஏ கிடையாது, இப்போ பிளான் பி. நாம தான் பிளான் ஏ பிளான் பி எல்லாம். கர்த்தருக்கு பிளான் ஏன்னா பிளான் பெர்ஃபெக்ட் பிளான், அவ்வளோதான். ஆண்டவருக்கு பிளான் ஏ பிளான் பி எல்லாம் கிடையாது. பிளான் ஏலேருந்து பிளான் இசட் வரைக்கும் ஒரே பிளான் தான். அந்த பிளான்ல எந்த மாற்றமும் கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு அவ்வளோதான். ஒரு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க டாட்னு, அவ்வளோதான், புள்ளி முடிஞ்சு போச்சு. அதை திரும்ப போட்டு 2-3 புள்ளி வச்சு தொடரணும்னா போட மாட்டார். அவ்வளவுதான், சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சத சொல்றாரு, தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. அப்படின்னா முதல்ல தப்பா சொல்லிட்டேன், இப்ப கரெக்டா சொல்றேன், அப்படி எல்லாம் கிடையாது. இயேசு கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லுது, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசு கிட்ட ஒருத்தன் கேட்கறான், இயேசு ஒரு விளக்கம் சொல்றாரு, இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு ஒண்ணு வருது, இதை பத்தி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இயேசு ஒரு விளக்கம் சொல்றாரு, இச்சையாவது இருப்பாயாகன்னு சொல்றது இல்ல, நீ ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன விளக்கம் சொல்ல வர்றாருன்னா, இருக்கிறத மாத்தி சொல்லல, இருக்கிறதுக்கு எக்ஸ்போசிஷன் விளக்கம் சொல்றாரு. அதுபோல ஒரு பெண்ணை தள்ளி விடுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆதியிலிருந்து தேவன் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி நினைச்சார். தேவன் நினைச்சது மனுஷன் பிரிக்க கூட, பெண்ணை தள்ளி விடுறது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஏதாவது சொல்லுவாரு, இவர் வாயை பிடிச்சிக்கலாம், இவரை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும் போது அதுல தெளிவா இருக்காரு, அவருக்கு எந்த விதமான குழப்பமே கிடையாது. இதை சொல்றாரு, கர்த்தர் சொல்லிட்டு அதை மாற்றி பேசுறவரும் அல்ல, சொன்ன விஷயத்தை திருத்துறவரும் அல்ல. ஒரு விஷயம் சொன்னால் அது சொல்லி முடிக்கப்பட்டதுதான். அவர் வார்த்தையை மாற்றுவதே கிடையாது, வாக்கு திருத்தத்துல மாறாத தேவன். அதனால அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ப முடியும். அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம்
சங்கீதம் 89 35 வசனத்துல பார்ப்போம். 35 வசனம், பக்கம் 727, 727, பேஜ் நம்பர் 727. சங்கீதம் 89, 35. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்வேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். என்னவா? அவருடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு இருக்கிறான். என்னன்னு, நான் உனக்கு இப்படி எல்லாம் செய்வேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ல பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 வசனங்களை வாசிங்கன்னா அது என்ன ஆணையிட்டு இருக்கிறான்னு தெரியும். அதெல்லாம் எடுத்து போய் பேசுறதுக்கு டைம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நான் ஆணையிட்டு விட்டேன், நான் தாவீதுக்கு போய் சொல்ல மாட்டேன். தாவீதுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் போய் சொல்ல மாட்டேன். அது பொய் சொல்கிறதுக்கு தேவன் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் ஆதி முதல் பொய்யுரையாதவர். அவரோட சொல்லிட்டா அந்த வார்த்தைகளை அவ்வளவு நிச்சயமாக இருக்கும். எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. மாற்றவும் மாட்டார், திருத்தவும் மாட்டார். முதல்ல தேவன் திறக்கிற அந்த வாசல்ல வாய்ப்புகளில் செயல்பட ஆழத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு அவசியம். தேவன் வாய்ப்புகளை கொடுக்கும்போது நம்ம நினைப்போம், இது வேஸ்ட்டுப்பா, இதில் முயற்சி பண்ண வேண்டாம், இதை விட்டுறலாம், இது வேண்டாம் அப்படி விட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாய் பயன்படுத்தாமல் போனால் அது தேவன் பொறுப்பாளி கிடையாது. இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளும் இந்த ஏர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திட்டு ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய நாமத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போதான் ஒரு வெற்றிகரமான இடத்தை அடைய முடியும். ஆமென். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒருவன் திறக்கக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் பூட்டுகிறவர். அவர் தான் சொல்லிட்டு போறாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தும் போது கர்த்தருடைய நாமத்தில் செய்யுங்கள். அதுல பெரிய பலன்களை காண முடியும். எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்குதுன்னு முக்கியம் கிடையாது. இப்ப கூட நீங்க சொல்லலாம், நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதுங்க, அவ்வளவு புத்திசாலி கிடையாதுங்க, அவ்வளவு இங்கிலீஷ் வராதுங்க, அவ்வளவு சாதகமான ஆள் கிடையாதுங்க, அவ்வளவு என்னாலும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எவ்வளவு பலன் உங்களுக்கு இருக்குது என்பது கேள்வி அல்ல. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தா போதும். அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கடுகு விதையால விசுவாசம் இருந்தால் போதும். எவ்வளவுதான்? கடுகு விதையால விசுவாசம் இருந்தால் இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆரம்பிக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய மரத்தை குடிக்கி கடலை நடணும்னாலும் சரி, இவ்வளவு பெரிய மலைய பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய இது வேணும்னா கடுகளவு விசுவாசம். இதுக்கு விசுவாசம் எவ்வளவு பெருசு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கலாம் கிடையாது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கு, உங்களால் என்ன முடியும், உங்களால் எதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கலாம் கர்த்தர் கேட்கல. கர்த்தர் சொல்றாருன்னா, நான் திறந்துட்டேன், என் சைட்ல உங்களுக்கு வாய்ப்புகளை திறந்து வைத்து விட்டேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி செயல்பட வேண்டியது உங்க கடமை, என் கடமை. சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் ரொம்ப வீக், ஆண்டவரே எனக்கு புத்தி பத்தாத ஆண்டவர், எனக்கு வாய்ப்பு பத்தாத ஆண்டவர், எனக்கு திறமை பத்தாத ஆண்டவர், எனக்கு காசு இல்லை ஆண்டவர், எனக்கு அறிவில்லை ஆண்டவர், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல ஆண்டவர், ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க ஆண்டவர், இந்த ரீசன் எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஆசீர்வாதமாக்குவார். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் தேவ கிருபை இருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்வார். நீங்க முன்னாடி போகும்போது உங்களோட தேவ பிரசன்னம் போகும். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் உங்கள் பாதைகளை சபைப்படுத்தி வச்சிருப்பார். நீங்கள் அழுகும் போது கர்த்தர் உங்களுக்காக வாய்ப்புகளை உருவாக்குவார். அந்த காரியங்களை சாதகமாக்குவார். உங்களால செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லைங்கிறத உங்களுக்கே ப்ரூவ் பண்ணுவார். நீங்க சொல்றீங்க, என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும், இது வரைக்கும் என்னால முடியாதுன்னு பேசுறவங்க சொல்றீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இந்த காரியங்களை செய்வார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது, அதனால் அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு, அதெல்லாம் கிடையாது. தேவன் இந்த வருஷத்துல நமக்கு திறக்கும் கதவுகள் அநேகம். நிறைய விஷயங்களை பேச முடியாது, கொஞ்சம் சில காரியங்களை பேசணும். முதல் விஷயம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை, ஆற்றலை, வல்லமையை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஒன்றும் இல்லை, இப்படி எடுத்துக்கோமே, உங்களுக்கு தேவன் வரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த வரத்தை உங்களுக்குள்ள இருக்குன்னு எப்படி தெரியும்?
உதாரணத்துக்கு சுகமளிக்கும் வரம் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவியானவர் உங்களை அப்படி நிரப்பியிருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வச்சுவோம். இப்ப உங்களுக்குள்ள அந்த வரம் இருக்குன்னு எப்படி தெரியும்? தேவன் வாய்ப்புகளை தருவார். என்ன வாய்ப்புகளை தருவார்? நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கிறதுக்கான வாய்ப்பை தருவார். அவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது அவருக்கு தேவன் சுகம் கொடுப்பதை காண பண்ணுவார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எனக்குள்ள சுகமாக்கும் மரம் இருக்கிறது அப்படின்னு. எனக்குள்ள இருந்து செயல்படுகிறது கண்டுகொள்ள செய்வார். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை விசுவாசத்தோடு ஜெபித்து 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 அந்த வரங்களை இன்னும் கூர்மையாக்கி அநேகரை சுகப்படுத்துவதற்கு பயன்படுத்தும்படியாக உதவி செய்வோம். இங்க ஒரு மனிதனுடைய காரியத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த கிதியோனை பத்தி முன்னாடி பேசணும் இல்லையா? பெரிய கூட்டத்துக்கு போயிட்டு யுத்தம் பண்ண போனவன் அவன் சின்ன கூட்டத்தோட போய் ஜெயிச்சுட்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு, என்ன ஆற்றல் இருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத சில சமயம் உங்களுக்கே தெரியாம இருக்கும். எங்க இருக்கிற எங்களுக்கு இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யார் காரணம் சொல்லலாம், நம்முடைய திறமை என்னன்னு நமக்கே தெரியாம ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் இருப்போம். நம்மளால முடியாதுங்க, என்னால முடியாது, நான் அந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் இந்த குடும்பத்துல, இந்த பின்னணியில, இந்த ஜாதியில, இந்த ஜனக்கூட்டத்துல இருந்து வர்றேன், என்னால எங்க குடும்பத்துல யாருமே இப்படி பண்ணதில்லை, நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, இங்க ஒருத்தர் அப்படியே லிட்டரலா நீங்க பார்க்கலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். எப்படி சொல்லுகிறான்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி அவனை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான்? 11ஆம் வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 11ஆம் வசனம், பக்கம் 309. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்கரனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கத்தக்க ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ரெண்டு விஷயத்துக்கு கவனிக்கிறேன். கர்த்தர் எப்படி சொல்றாரு? நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ரெண்டு விஷயத்தை சொல்றார், நல்லா கவனிக்கணும். அந்த ரிசப்ஷன் எப்படி எடுத்துக்கிறான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் சொல்ற. இன்னைக்கு வந்து கர்த்தர் மட்டும் நின்றுக்கிட்டு நீ பயங்கரமான ஆளு, ஏசப்பா கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கூடயா? இது கண்டிப்பா பேயா தரணும். ஏன் கூட தான் ஏசப்பா, நானும் அது பராக்கிரமசாலியா அப்படின்னு சொல்றவரையே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உண்மையிலே ஏசப்பா வந்து நேரில் நம்மளுக்கு வந்து பேசட்டுமே, உண்மையிலே ஏசப்பா தான் டவுட் வந்துடும். இங்க தேவன் வந்து பேசுறாரு, தம்பி நீ வந்து பராக்கிரமசாலி, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அவன் என்ன கேட்கிறான்? 13ஆம் வசனம், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவாங்க. என் கூட கடவுள் இருந்தா எனக்கே அப்படி பிரச்சனைலாம் நேரிடுது. என்ன பிரச்சனை? அவன் ஊரை விட்டு போட்டு வந்து கெபியில ஒளிஞ்சிருக்கிறான். சொந்த வீடு இருக்கு ஊர்ல, வீட்டுல குடியிருக்க முடியல, உயிருக்கு பயந்து எங்க வந்து ஒழிச்சிருக்காங்க? கெபியில வந்து ஒழிஞ்சிருக்காங்க. கெபின்னா குகையில, மலையில இருக்கக்கூடிய குகையில வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். உயிருக்கு பயந்து குகையில ஒளிஞ்சிருக்கிறவனுடைய நிலைமையா என் நிலைமை? நீ என்ன சொல்ற? கர்த்தர் என் கூட இருக்கிற, கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு எப்படி இப்படி நடக்கும்? நிறைய பேர் நினைக்கிறோம் கர்த்தர் நம்ம கூட இருந்தா நல்லது மட்டுமே நடக்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா நல்லது மட்டும்தான் நடக்குது, ஏன் கெட்டது நடக்குது? Why bad things are happening to me அப்படின்னு நல்ல மக்கள் கேட்டாங்கன்னா சொல்வேன், நல்லவர்களா நீங்கள் இருக்கிறதுனால தான் கெட்டதே உங்களுக்கு நடக்குது. ஏன்னா ஏசு கிறிஸ்துக்கு என்ன செஞ்சாங்களோ அதை உங்களுக்கு செய்வாங்க. ஏசு கிறிஸ்துக்கு என்ன சொன்னாரு? எனக்கே இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் பண்ணுவாங்க. இங்க இவருடைய கேள்வி என்ன? ஏன் கூட கர்த்தர் இருந்தா எனக்கெல்லாம் ஏன் அப்படி நடக்குது? இந்த கேள்வி நம்ம கிட்ட அடிக்கடி மனசு தோணும். ஏசப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு மட்டும் அப்படி கெட்டதா நடக்குது. என் வாழ்க்கையில மட்டும் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, எல்லாரும் என்ன மோசமா பேசுறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி நடத்துறாங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இங்க பாருங்க என்னுடைய கேள்வியை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? என் கூட தேவன் தான் எனக்கு இப்படி நடக்குது. கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இத்தனை வருஷம் வாக்கு தத்துவம் அப்படி இப்படிலாம் கொடுத்தாரு, எங்களுக்கு எத்தனை நன்மைகளை செஞ்சாருன்னு எங்க அப்பா அம்மாலாம் சொன்னதை நம்பிதான் இந்த ஏசப்பாட்ட வந்தேன். எங்களுக்கு என்ன நடந்திருக்கு? எங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது நடந்தது, எனக்கு நடக்கலையே.
அப்படின்னு சிலர் கேட்டாங்கன்னா இவன் கேட்கிறான் நடந்தது அப்படின்னா இவங்க சொன்னாங்களே அதெல்லாம் கதையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அற்புதங்களை செஞ்சு வனாந்தரத்தில் நடத்தி வந்தாங்க, அதெல்லாம் பொய்யா? கொண்டு வந்தனால குடியேற்றி வச்சாங்க, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்கிறான். கேட்டுட்டு கர்த்தரை கைவிட்டு மீதியான கையில ஒப்பு கொடுத்தாரு. என்ன சொல்றாரு? கர்த்தரை கைவிட்டுட்டாரு, இப்ப மீதியானியர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேனே, அப்புறம் எப்படி கர்த்தரை கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு. கர்த்தரை சொல்றாரு நீ பராக்கிரமசாலி, கர்த்தரை கூட இருக்கிறான்னு சொல்றாரு. இவனுடைய பேச்சு என்ன? கர்த்தரையா கூட இருந்தா எனக்கு எப்படி நடக்கும்? எங்க அப்பா எங்க தாத்தா முப்பாட்டனுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் கதையா? எங்களுக்கே அது நடக்கல, எங்களுக்கே இன்னைக்கு இது நடக்க மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் அற்புத அடையாளம் நினைச்சு எங்களுக்கு நடக்கலையே. அப்படின்னா எங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, எங்க கூட கர்த்தர் இருக்காரு நீ சொல்ற, ஆனா நான் என்ன சொல்றேன்னா எங்களை கர்த்தர் கைவிட்டுட்டாரு, மீதியானிய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இதான் இன்னைக்கு நிலைமை. கர்த்தரையா கூட இருந்தா எப்படி என்ன ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இவன் என்ன சொல்றான்? என்ன வேண்டாம் மாட்டி விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அங்க என்ன சொன்னாரு? பிளத்திற்கிய சபைக்கு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனாலும் நீ என்ன விசுவாசிச்ச, எனக்கு என்ன மறுதளிக்கிற, உண்மையா இருந்த. இவங்கிட்ட அதான் சொல்றாரு, இங்க அதான் சொல்றாரு, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து ரட்சிப்ப. அதாவது நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேங்கிறது இல்லாம நீ எல்லாரையும் காப்பாற்றுங்கிற. யோசிச்சு பாருங்க, இவன் நான் தப்பிச்சா போதுன்றதுக்கே பெரிய விஷயம். தான் தப்பித்தாலே போதுன்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து கெவியில் ஒழிஞ்சிருக்க வேண்டும் சொல்றாரு, நீ மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் காப்பாற்றுவோம். நாம என்ன யோசிப்போம்? நம்மளே தப்பிக்கிறது பெரிய விஷயம். கர்த்தர் சொல்றாரு, எப்ப நீ ஊரையே காப்பாற்ற வேண்டியாரு, இந்த தேசத்துல இருக்க இஸ்ரவேல் ஜனங்களையே. இஸ்ரவேல் ஜனங்கள் 1-2 ஆளா இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வரும்போது லட்சக்கணக்கில் இருந்தாங்க, குடியேறிப்பு பெரிய கூட்டமாயிருச்சு. இப்ப இத்தனை லட்சம் ஜனங்களை காப்பாத்துற வேலை யார் வேலைன்னா கிதியோனோட வேலை. கிதியோன் என்ன நினைக்கிறான்? நான் ரொம்ப வீக்கு, எங்களை கர்த்தர் கண்டிப்பா கரெக்டா மாட்டி விட்டுருக்கிறாரு, அதனால அவங்கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற அந்த திறமை, இவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல், இவனோடு யார் இருக்கிறார் என்பதை குறித்த அறிவோ வெளிச்சமோ வெளிப்போடவனுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க கூட தேவன் இருக்கிறார் என்ற அறிவும் தெளிவும் அந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தும், உங்களால் ஒரு பெரிய பட்டணமே ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு தேசமே ரட்சிக்கப்பட வேண்டும், அநேக ஜனங்களை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை முன்குறித்து வைத்திருந்தால், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பராக்கிரமசாலிகள் சொன்னா, நீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சொன்னா, நீங்க என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே நானே முடியாம இருக்கிறேன், எனக்கு ஒரு நேரம் நான் இதுல இருந்து பிரச்சனை தப்பிச்சாலே போதும், என்னை யாரும் வந்து கூப்பிடாம இருந்தாலே போதும், எனக்கு அது நிம்மதியப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் சொல்றாரு, சாரி தம்பி, சரிம்மா, நீ இஸ்ரவேல் ஜனங்களையே காப்பாற்ற வேண்டியது. நீ என்ன சொல்லிட்டு அழையக்கூடாது, நான் ரொம்ப வீக்கு, என்ன காப்பாற்றுறதே கஷ்டம், என்னாலேயே முடியாது. நம்மள எப்படி பார்க்கணும்? நம்மளை பத்தியே யோசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நம்மளை பார்க்கிறாருன்னா நீ ஊரையே காப்பாற்றுறாள், ஒரு தேசத்தையே காப்பாற்றுறாள், தேசத்தின் குடிகளையே காப்பாற்றுறாளுன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தப்பிக்கிறதே பெரிய விஷயம். நீ என்ன பார்த்துக்க, என்ன பார்த்து பராக்கிரமசாலி சொல்லிட்டாலே இருக்கீங்க. எனக்கு தெரியும், நானே தொடங்கடிக்கு போய் தான் வந்து உட்காந்துருக்கேன். நீங்க என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னா, நான் உயிருக்கு பயந்த ஒன்று ஒழிஞ்சிருக்கிறேன். நீங்க என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னா, கர்த்தர் என் கூட எப்படி இருப்பாரு, என் கூட இருந்தா இந்நேரம் அவங்களை ஜெயிச்சிருப்பேன். ஒருவேளை நீங்க தோற்று ஒளிந்து கொண்டு இருப்பதை போல இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த பயங்களை எல்லாம் நீக்கி உங்களை அனுப்புகிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வருஷத்துல உங்களுக்குள் என்ன விதமான திறமைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்குது, உங்களையே நீங்கள் காப்பாற்ற முடியாது நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை கொண்டு அநேகரை காப்பாற்றுவார், உங்களை அநேகரை ரட்சிக்கிறவர்களாக அனுப்புவார். அவர் அனுப்பும்போது எப்படி அனுப்புவார் சொன்னாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். உங்களை அனுப்புற இடம் எப்படிப்பட்ட இடம்னா, நீங்க செக்யூர்டா இருக்கக்கூடிய இடம் கிடையாது, உங்களுக்கு சேலஞ்ச் இருக்கக்கூடிய இடம் தான். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்காரு என்ன அர்த்தம்னா, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் கூட இருக்காருன்னு அர்த்தம். இங்க சொல்றது, அது உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா.
ஆனால் சொன்ன 15 வருஷம் பாருங்க, அவன் சொல்ல அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால காப்பாற்றுவேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இவன் என்ன சொல்றான்? மனாசே குடும்பம் தான் மொத்த கடைசி குடும்பங்களே கடைசி குடும்பம், அந்த கடைசி குடும்பத்தில் கடைசியாக நான் எப்படியா காப்பாற்றுவேன்? பெரிய பெரிய ஆளெல்லாம் முன்னாடி இருக்கா, யோசுவோட பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்க, அவையால காப்பாற்றணுமா? என்னையே கூட்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படிப்பா காப்பாற்றுவேன்? உங்க கேள்விகளுக்கு நியாயம்தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானையை முறியடிப்பாய். என்ன சொன்னா, ஒரு ஆளை துரத்துற மாதிரி நீ துரத்துவ. நீ சிங்கிள் யோசிக்கிறீல்ல, நீ ஒரு ஆள் தான், நீ ஒரு ஆளு மொத்த கூட்டத்தையும் ஒரு ஆளை துரத்துற மாதிரி துரத்துவ. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய அற்புதமான அதிசயமான செயல்களை செய்ய போகிறார். அப்படி செய்யும் போது உங்க கைகளாலே பல அற்புதங்களை செய்வார். அன்னைக்கு தெரியும் உங்க கூட இருக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் வந்து சும்மா உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு நயம் காட்டி உங்களை பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் சும்மா சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றது கிடையாது. மற்றவங்க மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலின்னா ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கணும். நல்லா பாருங்க, இதே மனுஷனை வச்சுதான் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து காப்பாத்துறாரு. இந்த 300 பேர் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு சும்மா பாத்திரம் பானைகள் எடுத்துட்டு போயிட்டு கீழே போட்டு உடைச்சாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. ஐயோ பெரிய கூட்டம் வந்துச்சு போல யுத்தத்துக்கு. ஒன்றும் செய்யல, கத்தி எடுக்கல, ஒரு ரத்தம் கூட சிந்தல, ஒரு ரத்தம் சிந்தாம சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சாரு கிதியோன். நல்லா யோசிங்க, நம்ம லைஃப்ல 4 பேரை காயப்படுத்தி கொன்னு அப்புறம் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கலாம் கிடையாது. ரத்தம் ஒரு துளி கூட சிந்தாம அறிவுபூர்வமா காரியங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு துதிகளோடு கூட ஸ்தோத்திரங்களோடு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும், வெற்றிகரமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு இருக்க திறமைகளை இந்த வருஷத்துல வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு இருக்க ஆற்றல்களை வெளியே கொண்டு வருவார். எனக்குள்ள இப்படியெல்லாம் திறமை இருக்குதா அப்படின்னு நீங்களே உங்களை அடையாளம் கண்டு கொள்ள தேவையான விஷயம். ஆமென். அதனால பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளாதீங்க. உங்களோடு கூட இருக்கிறவர் தேவன் என்பதை நீங்க மறக்கூடாது. உங்களை கொண்டு அநேகரை விடுவிக்க பயன்படுத்துவார். என்ன சொல்றேன், என்னை கொண்டு அநேகர் விடுவிக்க என்னை பயன்படுத்துவார். எனக்குள்ள இருக்கிற வரங்களை நானே காணும்படி பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். ஆமென். அதனால உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை கண்டுகொள்ளக்கூடியதான வாய்ப்புகளை தேவன் தருவார். சான்சஸ் கொடுப்பார். இப்ப யோசிச்சு பாருங்க, கிதியோனுக்கு தேவன் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா, கிதியோனுக்கு இவ்வளவு திறமை இருக்குது, அவனால ஒரு பெரிய ஜனத்தை துரத்த முடியும் நினைச்சிருப்பானோ, இன்னும் குகைக்குள்ள ஒழிஞ்சிட்டு தான் இருந்திருக்கும். ஆண்டவர் மட்டும் அவனை சந்திச்சு, நீ வா, மொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீ தான் காப்பாற்ற போற அப்படின்னு கொண்டு போய் நிக்க வச்சு அவனை போக வச்சானா, அவன் 1000 டெஸ்ட் எல்லாம் பண்ணான். நான் தோல் எடுப்பேன், நான் தோல்ல மட்டும் தண்ணி ஒழுகணும், சுத்தி பனி பெய்யக்கூடாது, அப்புறம் சுத்தி பனி பெய்யணும், தோல்ல மட்டும் பனி பெய்யும், இப்பெல்லாம் டெஸ்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் வச்சான். ஏன்னா அவர் ரொம்ப உண்மைதான் சொல்றாரு, போய் சொல்றாரு. என்ன பண்றது, இந்த பைத்தியக்காரனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவன் என் கேட்டதுக்கெல்லாம் ஓகேப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் நம்பணுமே, இவனை வச்சுதான் காப்பாற்றணும், இவனை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு சாவணும், வேற வழி கிடையாது. அப்ப நீ என்ன டெஸ்ட் வைப்பான்? நான் எல்லா டெஸ்ட்லையும் நான் பாஸ் ஆகிக்கிறேன். எப்படி ஆண்டவர் இவன் வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆனாதான் இவனை ஃபீல்ட்ல இறங்கி சண்டைக்கு போவான். கர்த்தருக்கு என்ன வேணும்? இந்த பீதியானியர் கையில இருந்து இந்த ஜனங்களை காப்பாற்றணும். அவைலபிளா இருக்கிற ஒரே ஒரு வீரங்கன் தான். சொல்லுங்க, நான் தான் அவைலபிளா இருக்கிறேன். சில நீங்க டெஸ்ட் வச்சா கூட அந்த ஆண்டவர் பாஸ் ஆகிக்கிறாரு டெஸ்ட்ல, உங்க டெஸ்ட்ல. ஆனா மறக்க கூடாது, நீங்க ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சொன்னா வார்த்தை மாற மாட்டேன். இவன் ஏன் பையனா போய் நம்ம மாத்திக்கிட்டு நாமளே கெபியில ஒளிஞ்சிருக்கிறோம், இப்படி உயிர் பொழைச்சா போதுன்னு இருக்கிறோம். இவர்களுடைய நேரம் கோர்த்தோட பாக்குறாரு, உயிர் போச்சுன்னா இவர் வந்துருவாரு. இவனுடைய பயம் என்னன்னா போய் மாட்டிக்க கூடாதுன்னு. அவருடைய நோக்கம் என்னன்னா இவனை வச்சுதான் இந்த ஜனங்களெல்லாம் காப்பாற்றணும். நல்லா யோசிச்சு பாருங்க. சில சமயங்கள்ல நாம நினைக்கிறோம் எப்படியோ காப்பாத்திடலாம், எப்படியோ பண்ணிடலாம், எப்படியோ தடுத்து தப்பிச்சிடலாம், எப்படியோ இந்த சூழ்நிலையில மாறிடும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா கரெக்டா செய்வார். கர்த்தர் கரெக்டா இவனை வந்து சந்திக்கும் போதோ அது காரியங்கள் நடக்கும் போதோ மீதியானெல்லாம் தெரிச்சு ஓடுற வரைக்குமே பரவாயில்லப்பா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் தான்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தான் ரட்சகன். இவன் நினைச்சான் என்ன காப்பாத்துறதே முடியாது நினைச்சான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே இவன் ரட்சகன் ஆகிட்டான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை காப்பாத்துறதே உங்களுக்கு கஷ்டம் யோசிச்சிங்கன்னா கர்த்தர் எப்படிப்பட்ட வாய்ப்பை தருவார்னா, ஒரு யுத்தத்தையே முன்னின்று நடத்தக்கூடிய தலைமை இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். ஒரு அலுவலகத்தை நடத்தும்படியாக முன்னாடி நிக்க வைப்பார். ஒரு காரியத்தை கையில கொடுத்தா செய்து முடிப்பதற்கு தேவையான திறமை உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கே காண்பிப்பார். உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாவிட்டால் உங்களுக்கு இருக்கிற திறமைகள் தெரியவே தெரியாது. ஒரு ஆராதனை செய்யணும்னாலும், ஒரு ஊழியத்தை செய்யணும்னாலும், ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும்னாலும், எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வராதுங்க, எனக்கு ஜெபம் பண்ணவே வராது, எனக்கு பிரசங்கம் பண்ணவே வராது, உன்னை செய்யவே வராது, யார்கிட்ட தைரியமா பேச மாட்டேன்னா, இனிமேல கர்த்தர் சொல்றாரு, நீங்க வாயை தொற, உன் வாயோட இருந்து நான் பேசுவேன். நீங்க சொன்ன அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள், இயேசு இடத்துல வருவார்கள், இயேசுவே ஆண்டவர் என்று டிக்ளேர் பண்ணுவாங்க. அதனால மற்றவங்களை என்ன சொல்றாங்க, நான் எப்படிங்க நான் ஜெபம் பண்ண நல்லா ஜெபம் பண்ணிட்டு இங்க சுத்தி இருக்கவங்க மார்க் போட நினைச்சீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து பரிதாபப்படுவாங்க. இவங்க எல்லாம் மார்க் போட்டு என்ன பண்ண போறாங்க, அங்க பரலோகத்துல ஒருத்தர் பார்த்து கேட்டுட்டு ஆமேன்னு சொல்லணும். அதுதான் முக்கியம். நான் ஜெபம் பண்ண, எனக்கு ஜெபம் பண்ணவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி நான் நல்லா ஜெபம் பண்ணேனாப்பா, பக்கத்துல கேட்பேன், நான் நல்லா ஜெபம் பண்ணேன்னா, நீ நல்லாவே ஜெபம் பண்ணா அவ்வளோதான் போச்சு. அதனால நீங்க மற்றவங்கெல்லாம் சேர்ந்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னாலும் சரி, நல்லா ஜெபம் பண்ணணும்னு சொன்னாலும் உங்க ஜெபத்தை கேட்கிறவர் தேவன். வாயில ஜெபம் பண்ணீங்களா, மனசுல ஜெபம் பண்ணீங்களா இல்லை, ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர். உங்களுக்காக உங்கள் தலைமைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த வருஷத்தில் உருவாக்கி தருவார். You will dig down and deep down and see that you have all the talents. உங்களுக்குள்ள திறமைகள் இருக்கிறத தோண்டி பார்க்க, அலசி பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, செயல்படுத்தி பார்க்க, என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சு பார்க்க கர்த்தர் நிச்சயமாய் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த ஆலயத்தில் வரப்போகிற ஒவ்வொருத்தரும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருப்பார். ஒவ்வொருவரும் பயங்கர ஷார்ப் எட்ஜ்டு ஸ்வார்ட் மாதிரி கர்த்தர் கையில கூர்மையாக்கப்பட்ட பட்டயத்தை போல கர்த்தர் பயன்படுத்துவார். They are all been sharpened by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே கூரேற்றப்பட்டவர்கள், சாரமேற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவார். எல்லாரும் சொல்லுவோமே, எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். டைம் ஆச்சு. நம்ம தேவனை ஆராதிப்போம், தேவனை துதிப்போம். மீண்டும் செய்தியை நாம் தொடருவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் நாம் தொடர்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2024 வருடத்துல தேவன் நமக்காக திறந்த வாசலோட பிரவேசம் செய்திருக்கிறார். வெற்றியோடு பயணிப்போம். ஏன்னா ஏற்கனவே முதல் காரியத்தை பார்த்தோம். உங்களுக்குள் இருக்கிற திறமைகளை, ஆற்றல்களை, உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லது வாசல்களை அல்லது சூழ்நிலைகளை தேவன் உங்களுக்காக திறந்து கொடுப்பார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். அதே போல இரண்டாவதாக, உங்கள் சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில கெடுத்து போட்டு வச்சிருக்கிற காரியத்தை எல்லாம் சீர் செய்வதற்கு தேவனாகி கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து வந்தான். அவன் காலத்தில் மிக நன்றாக வாழ்ந்தான். அவன் நன்றாக வாழ்ந்த பின்பாக அவனுக்கு பின்னாக அவனுடைய மகன் ஈசாக்கு இருக்கிறான். அவன் காலத்தில் பஞ்சம் வருது. இன்னொரு பஞ்சம் பிழைக்க போய் குடியிருக்க போறான். பஞ்சம் பிழைக்க குடியிருக்க போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகணும், இங்கே இந்த தேசத்துல ஒன்ன ஆசீர்வதிப்பேன். பஞ்ச தேசத்துல குடியிருக்கிறான். பஞ்சம் வந்தாலும் நல்லா கவனிக்கணும். அவங்க அப்பா அம்மாவோட பூமி தான், அவங்க அப்பாவோட பூமி தான். இன்னைக்கு அதை எல்லாம் இழந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இங்க நான் உன்னை இங்க ஆசீர்வதிப்பேன். ஆனா அந்த தேசத்துல ஏற்கனவே அவங்க அப்பா தோண்டி வச்ச கிணறு இருக்கு இல்லையா, கிணறுகள் இதெல்லாம் எல்லாத்தையும் மண்ணை வச்சு மூடி வச்சுட்டாங்க. இங்க தண்ணி இருக்கு. யாரும் யோசிச்சு பாருங்களேன், கிணறு இருந்தால் கிணறு யாரும் மூடி வைப்பாங்களா? இல்லை, அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் பாருங்க, கிணத்த தண்ணி எடுக்கக்கூடாது, எவனும் தண்ணி எடுத்துக்கூடாது. யாரு எவனும் நல்லா இருந்துடக்கூடாது. அது எப்படி அவங்க எடுக்கலாம் தண்ணியை? திரும்ப நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து என் கிணறு வந்து நிறுத்தக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், கிணத்துல மண்ணடி கொட்டி கிணத்த மூடிட்டாங்க. ஆனால் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில்
ஈசாக்கு போய் அங்கே போய் குடியிருக்கிறான். குடியிருக்கும்போது அங்கே விதைக்கிறான். 100 மடங்கு விளைச்சல்லாம் பார்க்குறான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை நம்ம ஆரம்பிக்கிறது 15ஆம் வசனத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது சொல்கிறதுக்கு அப்புறம் 12ஆம் வசனத்தில் விதைச்சான்னு சொல்லுது, வர பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் சொல்லுது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், ஆதியாகமம் 26:15, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. எப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒன்றை உண்டாக்கி வச்சுருக்கீங்க. இந்த உண்டாக்கி வச்சதை ஒரு கூட்டம், உங்களை பிடிக்காத கூட்டம், உங்களை வெறுக்கிற கூட்டம் வந்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிடும். அதனால நீங்கள் பலனை அனுபவிக்கக்கூடாது. நாளைக்கு நீங்கள் உரிமை கொண்டாடி வந்துடக்கூடாதுன்னு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உரியவைகள் கொள்ளையிடப்பட்டதை போல, அது மூடி வைக்கப்பட்டதை போல, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக கெடுத்து போட்டதை போல இருந்தாலும், கர்த்தர் இந்த விதமான சூழலில் இருக்கக்கூடிய அந்த இடத்த கர்த்தர் மீண்டும் உங்களை தோண்டி மீண்டும் அதில் தண்ணீர் காண செய்வார். பாருங்க, போய் தூத்து போட்டாங்க, மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க நீ மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு பெயர்ந்து கேராரின் பள்ளத்தாக்கிலே போய் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான். அது ஒரு இடத்த விட்டு போகிறான், இன்னொரு இடத்துல போகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களை வெட்டினது மிகவும் அல்லாமல் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்ட விதமான துறவுகளை மறுபடியும் தோண்டினான். ஆபிரகாம் காலத்தில் பண்ண கிணறு மட்டும் கிடையாது, ஆபிரகாமுக்கு அப்புறம் உள்ள காலத்தில் தோண்டதை பெலிஸ்தர்லாம் மூடி வச்சுட்டாங்க. பெலிஸ்தர் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பெலிஸ்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வாழ விடாமல் கெடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டமாக வந்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அதில் இந்த கிணத்தை தனியாக மூடி வச்சுட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதை பழையபடி தூத்து துறவுகளை மறுபடியும் தோண்டினான். தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். அவங்க அப்பா என்ன பேர் வச்சாங்களோ அதே பேரை வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பெரியவர்கள், உங்கள் முன்னோர்கள், உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்காக சேர்த்து வைத்த காரியங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாமல் கெடுத்து போட்டிருந்தால், மீண்டும் அதை சீர் செய்து அதை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவன் உதவி செய்வார். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். நம்மளால் எப்படி செய்ய முடியுது? நம்மளால் முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களால் நிச்சயமாக முடியும். அதாவது உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய ஆஸ்திகள், உங்களுடைய சொத்துக்கள் ஒருவேளை உங்களை பயன்படுத்த விடக்கூடாது, நீங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் சென்று உங்களுடைய வேலை சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். உங்களுக்கு சொந்தமானது உங்களுடைய உழைப்பு அல்லது உங்களுடைய பெரியோர்களுடைய உழைப்பு, உங்களுடைய பெற்றோர்களை உங்களுக்கு முந்தினவர்களுடைய ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அது வாழ விடாதபடிக்கு கெடுத்து போட்டிருக்கிறாங்க அல்லது அபகரித்து இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்வார்னா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். இந்த வருஷத்துல என்னன்னா சத்துருக்கள் கெடுத்து போட்டதையெல்லாம் மீண்டும் சுதந்திரமாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை தேவன் தருவார். இங்க போறங்க அதை இப்போ தோன்றான், அதுலேயும் துரத்தி விட்டுறாங்க. 19 வருஷம் பார்த்து ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கு வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இப்போ புதுசாக ஒரு இடத்த தோன்றுறாங்க, அதில் புதுசாக தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே அப்பா அம்மா தோணுனது மட்டும் கிடையாது, அப்பா அம்மா தோணுன கிணத்தை மூட்டி வச்சுட்டாங்க, அதை இவங்க தோன்றுறாங்க, தண்ணி பார்க்குறாங்க, ஆனால் துரத்தி விட்டுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஏன் சுற்றுறான் அப்படின்னு சண்டை போட்டு நிற்கல. ஆனால் நீ தான் மூடிட்டேன்னா போ, நான் இன்னொரு இடத்த பார்த்துக்கிறேன். அதே இடத்துல தோன்றான், அங்கே தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணி கண்டுபிடிச்ச உடனே வந்து இது ஏன் கிணறு, ஏன் வீட்டு கிணறு, இது எனக்கு சொந்தம், என் வீட்டில் தான் எடுத்தேன், என் தெருவில் தான் எடுத்தேன், என் வீட்டில் இருந்து அதை எடுத்தது, ஆனால் எனக்கு தான் சொந்தம். சண்டை போடுறாங்க. எல்லாம் சண்டை போட்டாங்கனால விட்டுட்டு அடுத்த கிணறு. நல்லா கவனிக்கணும், உங்கள் உழைப்பு சூறையாடப்படுகிறது, உங்களுடைய ஆஸ்திகள் சூறையாடப்படுகிறது, உங்களை வஞ்சித்து உங்களுடைய எடுத்துக்கொள்ளுகிறார்கள், வன்படியாக பிடுங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு இருந்தாலும் உங்கள் முயற்சிகளிலே நீங்கள் செய்வதை நிறுத்தாமல் செய்து கொண்டிருங்கள். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு தேவன் உதவி செய்வார். நீங்க உங்க திறமையினால் செய்யற விஷயம் கிடையாது, உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க நிப்பாட்டிடக்கூடாது. அதை அடைய வேண்டிய விதத்தில் அடையிறதுக்கு என்ன செய்யணும், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்னு அடைச்சிட்டாங்க, ஒரு வழி அடைச்சிட்டாலும் அடுத்த வழி, ஒரு வழி அடிச்சா இன்னொரு வழி. நீ 1000 வழியை அடிச்சாலும் சரி, என் வழியை கண்டுபிடிச்சு நான் வெளியே வந்து ஆசீர்வாதமா வாழ்ற வரைக்கும் விடவே. பெருசா ஆடு மாடு நந்தையாகி போச்சு. ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், எங்கிட்டு போவான் அவன்? கண்டிப்பா கிணறு கண்டுபிடிச்சு தான் ஆகணும், இல்ல தோண்டித்தான் ஆகணும்.
அப்பாவுடைய இதை கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வீடு பெருசாகி போச்சு, நாங்கள் 2 பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன வீடு, சிங்கிள் பெட்ரூம் போதுன்னு இருப்போம். இப்போ பிள்ளைகள் பெருசாகி போயிடும். பிள்ளைகள் பெருசாக ரூம் பெருசாகிட்டே போகணும் இல்லையா? ரூம் பெருசாகிட்டே போகணும், அப்போ தான் அவங்க ஃப்ரீயாக உட்காந்துக்க முடியும். இப்போ பிள்ளைகள் பெருக வீடு பெருசாக தேவைப்படும். அப்போ வீடு கொஞ்சம் பெருசாக வேணும்ப்பா, அதனால் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், அதெல்லாம் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல விசாலமான வாழ்க்கையும் வீடுகளையும் துறவுகளையும் தண்ணீருக்கான எல்லா வாய்ப்புகளையும் தேவன் உருவாக்கி தருவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அப்போ தெரியும், அதாவது அதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இங்க சொல்றாரு, திரும்ப பார்த்தீங்கன்னா அங்கே சுரக்கும் நீரோட்டை கண்டால் கேரள் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினாங்க. அப்பயும் வந்து திரும்ப பண்றாங்க. போய் கடைசியில் ரெகபோத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தனக்குரிய அதை தோன்றாங்க. அதுக்கு வந்து யாருமே சண்டை போட வரல. அதுக்கு பேர் வந்து ரெகபோத்துன்னு வைக்கிறாங்க. கொஞ்சம்ல ஏசைக்கு போச்சு, சித்தனை போச்சு, எது வேணா போட்டோம். ஆனால் ரெகபோத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆமென். வாய்ப்புகளை தர நீங்க எப்படி தீவிரமாக அதை அடைவதில் இருக்கிறீர்கள், உங்களுடைய உரிமைகளை சுதந்திரத்துக் கொண்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை பராமரிப்பதில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்கிற எல்லா முயற்சிகளில் கர்த்தர் காண்பிப்பார். நீங்க செய்யும் போது கர்த்தர் கூட நின்று அற்புதங்களை செய்து அதெல்லாம் உங்களுடையதாக மாறுபடி செய்வோம். இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க, எதுவுமே சாத்தியமா இல்லைன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க முடியலன்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் உங்க காலத்துல செய்து முடிக்க முடியல, உங்க பெற்றோர்கள் செய்த காரியங்கள் செய்து முடிக்க முடியலன்னு கைவிட்டதை எல்லாம் பிள்ளைகள் செய்து முடிக்கும்படி செய்வார். ஏசாயா 61வது அதிகாரத்துல கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க, அந்த பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுகிறார். ஏசாயா 61 4 வசனத்தை பாருங்க. ஏசாயா 61:4, பக்கம் 867, பேஜ் நம்பர் 867. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 4ஆம் வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமான வேலை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அப்பா அம்மாவால கட்ட முடியாம இடிஞ்சு போய் விழுந்த வீட்டெல்லாம் பிள்ளைகள் கட்டி எழுப்புவாங்க. உங்களுக்கு தேவன் அப்படி கட்டுவதற்கான வாய்ப்பையும், அதற்கு தேவையான சூழலையும், அதற்கு தேவையான பொருளாதாரத்தையும், அதற்கு தேவையான வாய்ப்புகளையும், வசதிகளையும், உயர்வுகளையும் தருவார். எல்லாத்துக்கும் மேல வாசலை திறந்து கொடுப்பார், வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். அதை செய்வதற்கான வாய்ப்புகளை தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். வாய்ப்பு கிடைச்சாதான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா வேலை செய்யவே முடியாது. God will give an opportunity to rebuild inheritance. பெற்றோர்கள் பாரம்பரியத்தில் வந்தபடி எல்லாத்தையும் தூர்வாரி மீண்டும் அதை அழகுபடுத்தி மீண்டும் அதை கட்டி மீண்டும் அதில் குடியிருப்பதற்கான காரியத்தை செய்வதற்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். நீங்க கட்ட ஆரம்பிச்சு நிப்பாட்டி இருந்தாலும் வீட்டை முடித்து கருவதற்கு தேவனாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். மூன்றாவதாக கனி கொடுக்க உதவி செய்வார். கனி கொடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். கனி கொடுப்பதுன்னு சொல்லும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 29:19 பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 29, வேகமாக மத்தேயு 20. நான் வேகமாக சொல்லிட்டு போறேன், பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்தேயு 21:19. அப்போது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதை இலைகளை என்று வேறொன்றை காணாமல் இனி ஒரு காலம் உள்ளது கனி உண்டாக இருக்க கடவது என்றான். உடனே அத்திமரம் போயிற்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் ஓமையை சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரர்களை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இது வெட்டி போடு, இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் பொத்தி எதிர்கொள்வேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான்.
இயேசு ஒரு ஓமையை சொல்றாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை செடிகளுக்கு இடத்துல வந்து ஊடு பயிராக மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க, பெரிய மரங்கள். அதே ஊடு பயிராக வச்சாங்கன்னா சில மாதிரி மிளகு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, சிலதெல்லாம் பார்க்க முடியும். அது ஊடு பயிர் இருக்குன்னா தண்ணீர் உறிஞ்சி வச்சுக்கிறோம். அந்த தண்ணீரை வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அது மாதிரி இடையில ஊடு பயிர் மாதிரி நட்டுருப்பாங்க. சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்தை நட்டு வச்சுருக்கிறேன், இதில் 3 வருஷமாக கனியை தேடினா கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் கொடுக்க வேண்டிய கனி கொடுக்க வேண்டிய காலம் வந்ததுக்கப்புறமும் உங்களால் கனி கொடுக்க முடியல. அதாவது நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், கனியுள்ள வாழ்க்கை வாழணும், அல்லது மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அவங்களால பிரயோஜனமாக இருக்க முடியலைங்கிறதுனால என்ன சொன்னீங்க, எனக்கு அவங்க வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு அவனை விட்டுலாம் யோசிச்சாங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் கர்த்தர் இன்னும் ஒரு வாய்ப்பை தர்றார். இந்த வருஷத்தையும் ஒரு வாய்ப்பா தர்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ கனி கொடுத்தால் ஓகே, கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாங்கிற. அப்படின்னா கர்த்தர் வெட்டிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷமும் நாம் கனி கொடுப்பதற்கான இன்னொரு வாய்ப்பாக தேவன் தருகிறார். இத்தனை வருஷம் பெரிய ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம இருந்தில்ல, கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும்படி வாழ்ந்தில்ல, கர்த்தருக்காக பெருசோட வைராக்கியமாக செஞ்சில்ல. செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் செய்ய முடியல, செய்ய தெரியல. செய்யணும்னு ஆசை இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கல. ஏன் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்னு யோசிச்சிங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கட்டும் அப்படின்னு பேசுறாரு. கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் 37வது அதிகாரம், ஏசாயா 37 31வது வசனம், ஏசாயா 37 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள், பக்கம் 842, பேஜ் நம்பர் 842. சேர்ந்து வாசிங்க. ஏசாயா 37 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தப்பி பொழைக்காம தப்பி மீந்திருக்கிறோம், நாங்கள் தான் ஏன் தப்பிச்சோங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தப்பி மீந்திருக்கீங்கன்னா மறுபடியும் கீழே வேர் பிடிப்பீங்க, மேலே கனி கொடுப்பீங்க. வேர் பிடிப்பு இல்லாமல், ஒட்டு இல்லாமல், உறவும் இல்லாமல், ஒரு பெருசான பெரிய இம்பாக்ட் இல்லாமல், ஏதோ நானும் இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு இல்லை அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, பிடிக்கிட்டாங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பழையபடி நான் நட்டு வைக்கிறேன், பழையபடி நீ வேறு வச்சு பழையபடி நீ கனி கொடுப்ப. இந்த வருஷத்துல நீங்கள் கனி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி தருவார். யூ வில் பி வெரி ஃப்ரூட்ஃபுல். உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு, ஆலயத்துக்கு, ஊழியத்துக்குன்னு எல்லா விதத்திலும் கனி உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்க மூலமா அநேகர் ஆண்டவராக இயேசு அறிவார்கள், ரட்சகரை அறிவார்கள். நீங்கள் பயனுள்ள விதத்தில், சும்மா வருஷக்கணக்காக வந்தேன், நானும் ஆலயத்தில் இருந்தேன், ஏதோ வந்து போயிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் இன்னும் ஆழமாக உண்ட விரும்புகிறார். கனி கொடுக்கக்கூடிய விதத்தில் விரும்புகிறார். உங்கள் இடத்துல வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டி நீக்கிட்டு கனி கொடுப்பதற்கு எதுவாக சுத்தம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் பியூரிஃபிகேஷன் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் மூலமாய் நிச்சயமாய் கனிகளையும் பலன்களையும் இந்த ஆலயத்தில், வீட்டில், குடும்பத்தில், எல்லா இடத்துலையும் தருவார். ஆமென். மிகுந்த பலனுக்கு எதுவாக கர்த்தர் நடத்துவார். 4வதாக, தேவன் உங்களை நேசிக்கிறதை புறஜாதிகள் அறிய வைப்பார். தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறத மற்றவங்க அறியும்படியாக அவங்க பார்க்கும்படி செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் வாசிச்ச அந்த 3வது அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். நல்ல இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருக்க போது பாருங்க. 9வது வசனம், 8வது வசனத்துல பார்த்தோம், உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ரைட்டா, உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ என்ன சொல்றது, இதோ திறந்த வாசலை, சரி சொல்லுங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பேர் சொல்லுகிறவர்களாக. ஆனால் யூதர்கள் கிடையாது, ஆனால் நானும் யூதர் தான் சொல்லிக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நானும் கிறிஸ்துவுடைய சந்ததியில் பிறந்தவன், நானும் கிறிஸ்துவன் தான். எப்படியா?
நீங்க எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க? அவன் கிறிஸ்துவன் தான், நானும் கிறிஸ்துவன் தான் அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆள் ஸ்டைலு, பேச்சு, கிறிஸ்துவ பேச்சு இருக்கும், கிறிஸ்துவ அலையிலையோ இருக்கும், கிறிஸ்துவ ஸ்தோத்திரம் இருக்கும். எல்லாம் பார்த்தோன்னா அப்பா கிறிஸ்துவன் தான்ப்பா அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அவர் என்ன சொல்றாரு? யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர், கிறிஸ்துவர்கள் அல்லாதிருந்தும் தங்களை கிறிஸ்துவர்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் வரும். எப்படி? கிறிஸ்துவர் அல்லாதிருந்தும் நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, வரும். சாத்தானுடைய கூட்டம், அந்த கூட்டம் யார் கூட்டம்? சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஆட்களையும் தேவன் ஆலயத்தில் கொடுப்பார். தேவன் அல்லாதவர்கள் ஆனால் தேவனுக்குரியவர்கள் சொல்லிட்டு வருவாங்க. எப்படி? உங்கள்கிட்ட கழகத்தை கிரியேட் பண்றதுக்கு, உங்கள்கிட்ட பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு, உங்களுக்கு மோசம் பண்றதுக்காக சிலர் வருவார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானுடைய கூட்டத்தால் சிலரை உனக்கு கொடுப்பேன். இது யாரு கொடுக்கல? தேவன் தான் கொடுக்குறாரு. யாரு? தேவன் கொடுத்தா கெடுக்க கொடுப்பாரா நல்லது கொடுப்பாரா? கர்த்தர் எது கொடுப்பாரு? இப்படி மோசமான எண்ணத்தில் இருக்க மக்கள் வருவாங்க. வெளியே துரத்த முடியுமா? நோ நோ, we welcome them. Let them take a seat and hear the word of God. வரட்டும், உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். யூதர் அல்லாதிருந்தும் யூதர்கள் என்று சொல்ற மாதிரி கிறிஸ்துவர் அல்லாதிருந்தும் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சாத்தானுடைய கூட்டத்தாரும் வருவார்கள். எப்படின்னா பசுந்தோல் போச்சிய புலி, ஆட்டுத்தோலை போத்திட்டு இருக்கிற ஓனாய் மாதிரி வருவாங்க. நம்ம ஆட்டை பார்த்து பயப்படுறதில்ல, ஓனாயை பார்த்து பயப்படுறதில்லை, சிங்கத்தை பார்த்து பயப்படுறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். ஆமென். வருவார்கள். அது சொல்லிட்டு இதோ அவர்கள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எல்லாரும் சொல்லுவோம். ஆளு மோசமான ஆளுகளாக தான் வருவாங்க. ஆனால் கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிற அன்பை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர். உண்மையாகவே நீர் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஆண்டவர் உண்மையானவர். ஆகவே நான் என்ன பண்ண போறேன்? உன் காலில் விழுகிற சாமி. எப்படி? அவன் பார்வைக்கு நம்ம எப்படி ஆனா நாம கடவுள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை தேவன் அளவில்லாமல் நேசிக்கிறார்கள் தெரிந்த உடனே எந்த தேவனை நானும் நேசிக்கணுமே, எனக்கு அதை வழி சொல்லிக் கூடியான்னு சொல்லி நம்மளை பற்றி கொள்வார்கள். நான் சொல்றேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தில் பாருங்க, இன்னும் வேற மாதிரி சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 15 வசனம் பாருங்க. இதோ உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் முன் பட்சத்தில் வருவார்கள். எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரெல்லாம் உனக்கு எதிராக வர்றாங்களோ அவங்களாம் உன் பட்சமா உன் சார்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். 17 வசனம் பார்த்தீங்கன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஆனா வர்றதை பார்த்துட்டு ஆளை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து பயப்பட வேண்டியதே கிடையாது. யாவர் இடத்துல உண்மையாக விமர்சனம் தருவோம். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை தேவன் அற்றவர்கள் அறிவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, நான் என்னமோ நினைச்சேயா, உங்க ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர். இந்த ஆண்டவரை போல ஒரு அன்பான தேவன் வேற இல்லை. நான் உங்களை மாட்டி விடலாம்னு நினைச்சு வந்தேன், நான் கஷ்டம் நான் மாட்டிக்கிட்டேன். உங்களை மாட்டி விடலாம்னு நினைச்சு வந்தேன், நான் நானே ஏன் அந்த அன்புல இருந்து என்னால் தப்பிச்சு போக முடியல. என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் சொல்லி தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக அவர் உங்களை அன்பு கூற ஆரம்பிப்பார். மனுஷன் தேவனுடைய அன்பு உங்களை இருக்குது என்பதனால மற்றவர்கள் உங்களை அன்பு கூறும்படியாக பிலதெல்பிய சபையை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட கூட்டத்தார கொடுப்பேன். அந்த கூட்டம் உன் காலில் வந்து விழுந்து உன்னை பணிந்து கொண்டு சொல்லும், கர்த்தனோட அன்பா இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோட அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த சபைன்னு சொல்லும் போது ஒரு கட்டிடம் கிடையாது. நாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாம் வாழுகிற இடத்துல மோசமானவர்களும் வருவார்கள், மோசமானவர்களும் நம்மளை சந்திப்பாங்க. நானும் கிறிஸ்தவன் தான் போய் சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட இருந்து எதாவது கலெக்ட் பண்ணி உங்களை மாட்டி விடலாம்னு நினைச்சும் வருவாங்க. யார் வந்தாலும் அற்புதமான ஒரு தேவன் இருக்கிறார், அவர்களை ரட்சிக்கும்படியாக உங்களை பயன்படுத்த போகிறார். நம்மளை பார்க்கிறவங்க நம்ம மூலமா இயேசுவை பார்ப்பாங்க, தேவன் நம்ம மேல வச்சிருக்க அன்பை பார்க்கிறவங்க நினைப்பாங்க,
ஏன் உன் மேலே ஏன் இவ்வளோ அன்பு வச்சிருக்காரு தேவன்? உனக்கு மட்டும் என்ன, நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், எல்லாத்துலேயும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுறாரு. உனக்கு எல்லா பள்ளமும் வெட்டிட்டேன், ஒரு பள்ளத்துலையும் விழுத மாட்டேங்கிறேன், எப்படியா தப்பிக்கிற? எனக்கு என்ன தெரியும், ஒருத்தர் காப்பாற்றுறாரு. உண்மையில இந்த ஆண்டவருங்கப்பா வேற லெவல்ப்பா அப்படின்னா ஆண்டவர் தொழுது கொண்டு ஆண்டவர் பற்றி கொள்வார். ஆமென். ஐந்தாவதாக சுவிசேஷம் சொல்வதற்கான வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி கொடுப்பார். இந்த 5ஓட நிப்பாட்டுறேன், மிச்சம் நிறைய இருக்கு. இது சொன்ன ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த வருஷங்களில் நிறைய விஷயங்களை தியானிப்போம். சுவிசேஷம் சொல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். தேவன் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். உருவாக்கி தருவார். எப்படி உருவாக்கி தருவார் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:12. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு 2வது நிருபத்தில் சொல்ற 2ஆவது அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கேன். என்ன சொல்றாருன்னா, நான் துரோவா பட்டணத்துக்கு வந்தேன், சிட்டிக்கு வந்தேன். வரும்போது சென்னை சிட்டி மாதிரி அது ஒரு துரோவா பட்டணம். அந்த பட்டணத்துக்கு வந்தப்போ கர்த்தரால் எனக்கு வாசல்கள் திறந்திருந்தது. சொல்லுங்க, கர்த்தரால கதவு திறந்திருந்தது. ஆமா, நான் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து வைக்கிறேன்னு சொன்னால கண்டவர். இவனுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த பட்டணத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு கதவு திறந்ததுன்னு என்ன அர்த்தம்? மெயின் கேட்டை திறந்து விட்டுருந்தாங்கன்னா எனக்கு வாய்ப்புகள் உண்டாயிருந்தது, சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டாயிருந்தது. அந்த வாய்ப்பை பற்றி சொல்ல வருகிறார். கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 4:3 பக்கம் 278 புதிய ஏற்பாட்டில். கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்துள்ளபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனத்தை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்படி எனக்காக வாய்ப்புகள் நிறைந்த ஆண்டு சொன்னேன்ல. யாருக்கிட்டெல்லாம் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல ஆசைப்படுறீங்களோ, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, ரட்சிப்பை அறிவிப்பதற்கு வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி தரும்படி நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே யாரெல்லாம் உங்க மனசுல இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லணும், இவங்க ரட்சிக்கப்பட நினைச்சீங்களா, அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்றதுக்கு எனக்கு என்ன பண்ண ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாங்காண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி செய்யணும். சொல்றாரு, திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் எனக்கு திறந்துள்ளபடி வழி கதவை திறக்கணும். திறந்தா தான் சொல்ல முடியும். அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தால்தான் என்னால் பிரசங்கிக்க முடியும். திருவசனம் சொல்வதற்கான வாய்ப்பை தேவன் திறந்துள்ளபடி எனக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. வாய்ப்பு வாசல் திறக்கும்படி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இந்த ஆலயத்துக்கும் சரி, தேவன் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அநேக வாய்ப்புகளை நமக்கு தருவார், அநேக வாசல்களை திறப்பார். அநேக வீடுகளுக்குள்ளாக சில இடங்களை சந்திப்பதற்கு, சில மக்களை சந்திப்பதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்கு, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் நடத்துவதற்கு தேவையான வாய்ப்புகளை தேவனாய் கர்த்தர் உருவாக்கி தருவார். ஆமென். அடுத்த பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:27. அப்போஸ்தலர் 14:27. அவர்கள் அங்கே சேர்ந்தபொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களையும் அவர் பிரஜாதிகளுக்கு பிரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. என்ன கதவு? விசுவாசத்தின் கதவு. அப்படின்னா விசுவாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். விசுவாசிப்பதற்கான, அதாவது சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பு, சுவிசேஷம் சொல்லப்படும் போது விசுவாசிப்பதற்கான வாய்ப்பை தேவன் உருவாக்கி தருகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் சுவிசேஷம் சொல்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் மேலான வாய்ப்புகளை, வாசல்களை தேவனாகிய கர்த்தர் திறந்து கிடக்கிறார். ஒருத்தரும் பூட்ட முடியாதபடி திறந்து தரப்போகிறார். திறந்த வாசலை நமக்காக வைத்திருக்க, இந்த வாசலை சுவிசேஷம் சொல்வதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 16 9ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் சேர்த்து வாசிங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். 2 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு, எனக்கு அனுகூலமான ஃபேவரபிளா நிறைய வாய்ப்புகளுக்கு உருவாயிருக்கு. வாய்ப்புகள் கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாரு. வாய்ப்புகள் எனக்கு திறந்திருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருக்குது. அதே மாதிரி விரோதிக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். சொல்லக்கூடாது, விட மாட்டேன், பிடிச்சு கொண்டு ஜெயிலில் போட்டு அடிக்க வைக்கிறாருக்கும் ஆள் இருக்காங்க. சுவிசேஷம் சொல்றதுக்கும் வாசல். எங்க வீட்டில் வந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது, இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை சொல்லப்படாதபடிக்கு அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுத்துது. ஆக மொத்தம் அனுகுணமான வாசல்கள் திறந்திருக்கிற அதே நேரத்தில் சவால்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புறாங்க, சொன்ன கோபப்படுறாங்க அப்படின்லாம் கிடையாது. நாம சொல்ல வேண்டியது நம்ம கடமை, ரட்சிக்கிறது தேவன், விசுவாசிக்க வேண்டியது அவங்க. விசுவாசத்துக்கான கதை தான் அவங்க உள்ளத்துல திறக்கணும். அதுக்கும் ஜெபம். சுவிசேஷம் சொல்வதற்கான கதவையும் தேவன் திறந்து கொடுக்கணும், வாய்ப்பை தந்து கொடுக்கணும். அதே போல விசுவாசிப்பதற்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியான ஒரு உள்ளத்துல பேசலைன்னா இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள நானும் யாரையும் மாற்ற முடியாது. ஒருத்தரையாவது நீங்க பம்பு பண்ணி ஒருத்தரையாக விசுவாசிக்க வைக்க முடியாது. கர்த்தர் உள்ளத்துல பேசினா மட்டும்தான் விசுவாசிக்கணும். அதான் சொல்றாரு. இங்க விரோதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஆனா விரோதிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அதைத்தான் சொல்றாரு. ஆக இந்த வருஷத்துல நமக்கு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இப்போ 5 விஷயம் பார்த்துருக்கோம். உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை அறிந்து கொள்வதற்கு, உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் உருவாக்கி தருவார். வாய்ப்புகளை, ஒரு வாய்ப்பு இல்லை பல வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். அதே போல உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கெடுத்து போட்டதை, உங்களுக்கு உரியவைகளை, ஆஸ்திகளை எல்லாம் சீர்படுத்துறதுக்கு, விட்டு போனாலும் திரும்ப கட்டி எடுப்பதற்கு, உங்கள் உரிமைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறதுக்குள்ள ஒரு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பலன் உண்டாகும்படி, இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பெறும்படி, பழையபடியும் கனி கொடுப்பதற்கு, ஊழியத்தில் கலன் கொடுப்பதற்கு, அநேக ரட்சிப்புகள் நடத்துகிற பலன் கிடைப்பதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். அடுத்த வாய்ப்புகளை உருவாக்க போகிறார். 4வதாக, தேவன் உங்களை நேசிக்கிறது புறஜாதிகள் தெரிந்து கொள்ளும்படி, புறஜாதிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய அன்பை உங்கள் மூலமாய் பிரதிபலிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை தரப்போகிறார். அதே போல சுவிசேஷம் சொல்வதற்கான அனுகூலமான கதவுகள் திறந்திருக்கும்படி, வாய்ப்புகள் திறந்து கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதிகள் எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுப்பார். இந்த வருஷத்துல பெரிய காரியங்கள் நாம் செய்யும்படியாக தேவன் நடத்தப்பட போகிறார். அதே போல சொல்ற திரும்ப பல நிறைய பார்ப்போம். 6வதாக, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வாசல்களை திறப்பார். சுவிசேஷத்தை கேட்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்து நிற்பார்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். 7வதாக, பெரிய வளர்ச்சிக்கான, பெருக்கத்திற்கான வாசல்களை தேவன் திறப்பார். ஆலயமும் சரி, வாழ்க்கையும் சரி, குடும்பமும் சரி, பெரிய வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை, வாழ்க்கைக்கான சூழ்நிலைகளை தேவனாக்கி திறந்து கொடுப்பார். இது போல இதை விட நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளும் வெளிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும், உங்களுக்கு நல்ல வேலைக்கான வாய்ப்புகளையும், உங்களுக்கு நல்ல படிப்பதற்கான வாய்ப்புகளையும், உயர்கல்விகளுக்கான வாய்ப்புகளையும், உங்கள் தொழிலுக்கான வாய்ப்புகளையும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் உயர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளையும், உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து தீர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் தேவனாய் கர்த்தர் உருவாக்கி தருவார். இந்த வருஷம் மெய்யாகவே ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான வருஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். வாய்ப்புகளால் நிறைந்த வருஷம். ஒவ்வொரு அடியும் உறுதியாக எடுத்து வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். மீண்டும் வெளிப்பட்ட விசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வாசித்து நிறைவு செய்வோம். வெளிப்பட்ட விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே நீ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தரும் போட்ட மாட்டாங்க. எனக்கு திறந்த வாசலை
என் வாழ்நாள் முழுவதும் ஒருத்தரும் கூட்ட மாட்டார். இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, என் வாழ்நாள் முழுவதும் யாரும் கூட்ட முடியாது. தேவன் அற்புதமாய் எனக்காக வாய்ப்புகளை திறந்து கொடுத்திருக்கிறார், வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். நான் உள்ளே பிரவேசித்து தேவனுடைய நோக்கத்தை எல்லாம் நான் செய்து முடிப்பேன். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர்.